ஹே கைஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ். இன்னைக்கு சிறகடி காசி சீரியல் எபிசோட் என்ன இருந்துச்சுனாக்கா, எடுத்தோடனே ரோகிணி தான் காமிப்பாங்க. ரோகிணி வந்து சிந்தாமணியை மீட் பண்ணுவாங்க. சிந்தாமணி வந்து ரோகிணி வீட்டுக்கே போயிடுவாங்க. போயிட்டு ரோகிணி நீ ஆனால் மனோஜ் ரொம்ப விட்டு பிடிக்கிற, அந்த மாதிரி விட்டு பிடிக்காத மாஸ்டர் பற்றி தெரியும்ல, ஏற்கனவே ஒரு அம்மா பேச்சு கேட்குற பிள்ளை ஒரேடியாக ஒன்று விட்டு போயிடுவார். நீ கிருஷிக்கு உடம்பு சரியில்லையே, மீனா முத்துவை பார்க்கணும்னு சொன்னால, நீ வந்து கூடவே ஒரு இது சேர்த்து போட்டிருக்கணும். அவன் வந்து மனோஜ் உங்களை தான் கேட்குறான்னு சொல்லிட்டு நீ சொல்லியிருக்கணும்ல சொன்னோடனே ரோகிணி சொல்லுவா, எனக்கு இப்போதைக்கு கிருஷிக்கு சரியானா போதும் ஆண்டி, எனக்கு வேற எதுவுமே தோணலன்னு சொன்னோடனே கரெக்டாக கதவு தட்டுற சத்தம் கேட்கும். யாரோ கதவு தட்டுறாங்கன்னொடனே ஒரு வேளை மீனாவும் முத்துவமா இருக்கும். அவங்க இப்போ என்னை பார்க்கக்கூடாது, பார்த்தா வேற மாதிரி தப்பாயிடும், நான் ஒளிஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ரூம்ல போயிட்டு ஒளிஞ்சுப்பாங்க. பார்த்தா சத்யா வந்திருப்பான். சத்யா பார்த்தோன்னே ரோகிணி இப்போ எதுக்கு சத்யா வந்திருக்க, யார் அடிக்க வந்திருக்க, யாரை கூப்பிட்டுட்டு வந்திருக்கனோடனே நான் அதுக்கெல்லாம் வரல, கிருஷை வந்து முத்து மாமாவும் மீனாக்காவும் பார்க்கணும்னு சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டு, ஏன் அவங்க நேரில் வரலையான்னு கேட்பான். அவங்க பார்க்கணும் அவ்வளோதான்னு சொல்லிட்டு போயிட்டு கிருஷை பார்த்து, நீ கிருஷ் என்னாச்சுடானோடனே அங்கிள் உடம்பு சரியில்லை அங்கிள் சொல்லிட்டு, சரி இரு முத்து மாமா அவங்ககிட்ட பேசணும்னு சொன்னார். வீடியோ கால் பண்ணி கொடுப்பான். வீடியோ காலில் முத்து மீனாவும் கிருஷ்கிட்ட பேசினோடனே, கிருஷ் ஏன் நீங்கள் என்னை பார்க்க வரமாட்டீங்களா, என்னை வீட்டுக்கு கூட்டு போக மாட்டீங்களான்னொடனே, நாங்கள் ஊருக்கு போகிறோம்டா, நான் வருவோம், உன்னை பார்க்க வராமல் இருப்போமா, வருவோன்னு சொல்லிட்டு சொல்லுவா. மீனா சொல்லுவா, இதுக்கப்புறம் உங்கள் அம்மா தான் உனக்கு எல்லாமே, உங்கள் அம்மாவை அடிக்கடி நீ தொல்லை பண்ணக்கூடாது, எங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டுலாம் நீ ஹாப்பியாக இருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே வந்து சத்யா வந்தது, அவங்க அம்மா வந்து ரொம்ப நன்றி தம்பின்னு சொல்லிட்டு அதோட சத்யா போயிடுவான். சிந்தாமணி வந்து ரோஹிணி வந்து ஏற்றி விடுவாங்க. பார்த்தியா அவங்க நேரில் கூட வந்து பார்க்கல, சரி சரி நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து ஸ்ருதி ஹோட்டலில் வந்து ஸ்ருதி வந்து இன்டைரக்டாக வந்து ரவி கிட்ட பேசின்னு இருப்பான். மணி உனக்கு விஷயம் தெரியுமா, எங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்து நீத்தோ பார்க்கறதுக்கு வீட்டுக்கே போனாங்கன்னு சொல்லிட்டு, உடனே ரவி ஆமா மணி எனக்கு தெரியும்னு சொன்னோன்னே, ஆமாம் அவங்க போயிட்டு காசுலாம் கொடுத்துருக்காங்க, அதுவும் தெரியும் மணினோடனே, அவங்க அதை வந்து அவன் வேணான்னு சொல்லிட்டு, அதுவும் தெரியும் மணி, அது மட்டும் இல்லை எங்கள் அப்பா அம்மா கிட்டேயே வந்து இவரை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா, அது தெரியுமான்னு கேளுன்னு சொன்னேன். அது எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க இவ்வளோ தூரம் போகிறதுக்கு காரணம்னு அவங்க அப்பா அம்மா தான் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உடனே அவன் மணி சொல்லுவான், அப்பா உங்கள் வம்பே எனக்கு வேண்டாம், எனக்கு எதுவும் தெரியாது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். இங்கே முத்து வந்து மீனாவுக்கும் தனி ரூம் கிடைச்சதால மீனா வந்து போவா. இதை பார்த்தோடனே மனோஜ் காண்டாவான், டே என்ன வெளில தள்ளிட்டு நீங்க படுக்கிறீங்களா சொல்லிட்டு இங்க முத்து வந்து ரெண்டு பேரும் தனி ரூம்ன்றதால ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு பாட்டு பாடி ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி ரொம்ப இதுவா வச்சிருப்பாங்க. இங்க அடுத்த நாள் பார்த்தா ரோகிணி வந்து மனோஜோட கார்ல வந்து உட்காந்துருப்பா. மனோஜ் எங்க எதுக்கு நீ இந்த காரை வந்து வா மனோஜ், நம்ம அப்படியே ஒரு ரெசார்ட் போயிட்டு 2 days ஸ்டே பண்ணிட்டு வரலாம், எங்க அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான் சொன்னேன், உங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வா, நீ நான் உன்ன மாதிரி ஃப்ராடுன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து திட்டிட்டு போயிடுவான். இங்கே வந்து மனோஜ் வந்து தூங்கிட்டு இருப்பான். அவங்க அம்மா பார்த்தோன்னே, டே என்னடா நடு வீட்டில் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தியா இன்னமும் காண சொன்னோன்னே, இவங்க ரெண்டு பேரும் காலையில் 5 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வண்டியெல்லாம் பூச்சை போட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகை போட்டுன்னு இருப்பா. உடனே விஜய் வந்து எனக்கு போய் காஃபி போட்டுணும் அப்போன்னு சொன்னோன்னே, இந்தாங்க அத்தை நீங்கள் சாம்பிராணி போடுங்க கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இங்கே விஜயா வந்து ஃபோனை பார்த்துன்னு இருக்கும்போது ஃபோனில் வந்து யதார்த்தமாக ஸ்வைப் பண்ணும்போது மனோஜ் ரோஹிணி டான்ஸ் வரும். இதை பார்த்து விஜய் வந்து, டே என்கிட்ட வந்து அவகிட்ட பேச மாட்டேன் சொல்லிட்டு தனியாக போயிட்டு அவகிட்ட கொஞ்சம் கொலாவின்னு இருக்கியா, என்னது இதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. இதை பார்த்த உடனே மனோஜ் வந்து, ஐயோ அம்மா இது நான் இல்லைம்மா, இது ஏஐல பண்ணியிருக்காங்க அம்மான்னு சொன்னோடனே, விஜயை நம்பவே மாட்டா, நான் உன்னை நம்பவே மாட்டேன், நீ என்னை ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக முத்து மீனா வந்தோடனே முத்து மீனா கிட்ட அந்த வீடியோ காட்டுனோடனே இவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமா, என்னடா ஆமாண்டா நீதான்டா இவ்வளோ ஜாலியாக ஆடிட்டு இருக்கீங்க, அப்போ மன்னிச்சிட்டிங்களா, அப்போ டிவோர்ஸ் வேணாமா உங்களுக்குன்னொடனே, எனக்கு டிவோர்ஸ் வேணும், யார் சொன்னா இது நான் இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணுவான். இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.